அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். எப்படி? அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தால் அழுதார்கள். அவர்களுடைய அழுகை பலகீனத்தின் வெளிப்பாடு அல்ல, பலத்தின் வெளிப்பாடு, மனித குலத்தின் மீது கொண்ட நேசத்தின் வெளிப்பாடு. இறைவனுக்கு முன்னால் நின்று தொழுகிற பொழுது நபிகளாருடைய அழுகையை பற்றி சொல்லுகிறார்கள். அசீலில் மிர்ஹல், உலை பாத்திரம் கொதிப்பதை போல நபிகளாரிடமிருந்து அழுகையின் சப்தம் வெளிப்படும். பாத்திரத்துல அரிசியை போட்டு உல வைக்கிறோம்ல, கொதிக்குதுல, அது கொதிக்கும் போது ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா? அந்த கொதிக்கிற சத்தத்தை மாதிரி நபிகளார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அழுவாங்க. அந்த அழுகை எப்படி இருக்கும்னு கேட்டா, உழைப்பானை கொதிச்சா எப்படி இருக்கும் சத்தம், அந்த மாதிரி இருக்கும். நாம் கடைசியாக அப்படி அழுது தொழுத தொழுகை எது? என்றைக்கு தொழுதோம்? ஒவ்வொருவரும் தமக்கு தாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது. நான் இப்படிதான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்படியானால் நாம் உணர்வற்ற தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம். ஆனா நம்முடைய தொழுகையில உயிர் இல்ல, உயிரோட்டம் இல்ல, உணர்வில்ல. உணர்வில்லாத தொழுகை எப்படி தொழுகையாக இருக்க முடியும்? வெறும் குனிவது, நிமிர்வது, சடங்கு பூர்வமாக சில சொற்களை சொல்லுவது. நசமாவே இந்த சடங்கு பூர்வமான சொற்களுக்காக வேண்டி அல்லாஹ் பெரிய கிஃப்ட் கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா முஸ்லீம் இல்லாத எத்தனையோ பேர் அவங்க பொருள் புரியாம மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் நன்மை கொடுக்கணும். நம்மளும் அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எந்த உணர்ச்சியும் இல்லை.